இன்றைய வேத வசனம் உபாகமம் 11:27. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். அப்படியென்றால் இப்பொழுது நினைத்து பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? எத்தனையோ கர்த்தருடைய கட்டளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்லாதே, இச்சையாதிருப்பாதே, பிறரை பழிவாங்க நினைக்காதே, பொறாமை கொள்ளாதே, எல்லோரிடத்திலும் அன்பாய் இரு, மற்றவர்களை சபிக்காதே, கொலை செய்ய நினைக்காதே, மேட்டிமையான எண்ணங்களை நினைக்காதே, பிறரை தாழ்த்த எண்ணாதே என்று பல கட்டளைகள் இருக்கிறது. அவையெல்லாவற்றிற்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். அப்படி கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் வரும். என்ன ஆசீர்வாதங்கள்? சமாதானமும் சந்தோஷமும் உங்களை சூழ்ந்திருக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் உங்களுடன் இருக்கும். அன்பும் விசுவாசம் பொறுமையும் இரக்கமும் கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். நித்திய ஆசீர்வாதமான சுகம் செழிப்பு இருக்கும். இந்த 4 ஆசீர்வாதம் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் பெரும்பாலாரும் நினைப்பது ஆசீர்வாதம் என்றால் பொருளாதார ஆசீர்வாதம், அந்தஸ்து உயர்வு என்று. அதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைப்பது, கஷ்டப்பட்டு உழைப்பது, வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்ப்பது என பலவிதமாய் போராடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் எளிதாய் ஆசீர்வாதத்தை தருகிறார். உபாகமம் 10:13 மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாகத்தான் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது பல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பது நிச்சயமே. ஆகையால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.